शंकरानंद दुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे पंचदशी स्वामी विद्यारण्य मुनि पंचदशी प्रकरण ग्रंथम பார்த்துட்டோம். பஞ்சதசி பிரகரண கிரந்தத்துல 15 சாப்டர்கள் இருக்கு. 15 சாப்டர்ல முதல் 5 சாப்டர்கள் விவேக பிரகரணம், நடுவுல மத்தியம பஞ்சகத்துல மத்தியம பஞ்சகத்துல தீப பஞ்சகம் அப்படின்னு பேரு, கடைசி 5 ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பேரு. இதுல இப்ப நம்ம தீப பஞ்சகத்துல இருக்கோம். அதுல சித்திர தீப பிரகரணம் பார்த்தோம், திருப்தி தீப பிரகரணம் பார்த்தோம், கூட்டஸ்த தீப பிரகரணம் பார்த்தோம், ஞான தீப பிரகரணம் பார்த்தோம். இப்போ நாடக தீப பிரகரணம் பார்த்துருக்கோம். இந்த நாடக தீப பிரகரணத்தின் மூலமாக சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கு வெதிரிக்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும், பஞ்சகோஷத்துக்கு சம்பந்தப்படாம இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும், ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய மூணுத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பற்றி நாடக தீபத்தினுடைய திருஷ்டாந்தத்தின் மூலமாக இங்கே விளக்குகின்ற காரணத்தினால் இந்த 10ஆம் அத்தியாயத்திற்கு நாடக தீப பிரகரணம் அப்படின்னு பேரு. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம இதுல சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி அப்படின்னு நம்ம எதை ஆத்மா என்று நினைக்கிறோமோ அது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சம்பந்தப்படாதது. அதுதான் பிரம்மம், அதுதான் சாட்சி அப்படின்னு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, நம்ம எல்லாம் எதுக்காக வேதாந்தத்தை படிக்கிறோம் அப்படின்னா, வேதாந்தத்தின் மூலமாக அந்த பிரம்மத்தை அறிவதற்காக நாம் படிக்கிறோம். நான் எதற்காக வேதாந்தத்தை படிக்கிறேன்? நான் பிரமாதா, வேதாந்தமானது பிரமேயம். எதை வைத்துக் கொண்டு படிக்கிறேன்? வேதாந்த பிரமாணத்தின் மூலமாக அதை அறிகிறேன் அப்படின்னு நம்ம விஷயம். இது சரியா? இதுலயே ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, சாதாரணமாக ஞானம் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? ஞாதா ஒருத்தர் இருப்பார், நேயமான ஒரு பொருள் இருக்கணும், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் ஒன்று இருக்கணும், அதுக்கப்புறம் அதை தெரிவிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்கணும் இல்லையா? அதுக்கு பிரமாணமாக இருக்கணும். நான் குடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும், அதுதான் செல்ஃப். குணமானது ஆப்ஜெக்ட், கண்ணு என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியாக அந்த குடத்தை பார்க்கிறேன். ஐ சி எ பாட் அப்படின்னு சொன்னா அகம் ரூபம் ஈக்ஷே அப்படின்னு சொல்றேன். நான் இந்த ஃபார்மை பார்க்கிறேன். அகம் சப்தஹா ஸ்ருணோமி, நான் இந்த சப்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா காது அப்படின்றது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, பிரமாணமா இருக்கு. அந்த சப்தம் என்பது கேட்கப்படக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது. இதை அறிபவனாக ஐ அப்படி இருக்க, அயான் அப்படின்னு இருக்க. அகம் சப்தஹா ஸ்ருணோமி, அகம் கந்தம் விக்ராமி, அகம் ரசம் சுவாதயாமி, அகம் ஸ்பரிஷம் ஸ்பிருஷாமி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது பிரச்சனை வருகிறது. எப்படி பாருங்க, இங்க சொல்லக்கூடிய ஐயானது எந்த ஐ? இந்த புத்தியில பிரதிபலிக்கக்கூடியதான ஐ. இந்த இந்திரியங்கள் எங்க இருக்கு? இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கதான் இந்திரியம். சோ இந்த பிரமாணம் பிரமாத்தா இது ரெண்டும் அறிபவன் எதனால அறிகிறானோ அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் எங்க இருக்கு? என்கிட்ட இருக்கு. நான் அறியக்கூடியதான அந்த பொருளானது எங்க இருக்கு? வெளியில இருக்கு. பொருளானது வெளியில இருக்கு. இந்த அறியக்கூடியதான நானும் இந்த மைண்டும் இந்திரியங்களும் உள்ளுக்குள்ள இருக்கு. சோ பிரமாணமும் ஒரு பார்ட், மைண்டினுடைய ஒரு பார்ட். பிரமாதாவும் மைண்டினுடைய ஒரு பார்ட். இது ரெண்டுமே நான் இல்லை என்றால் இது ரெண்டுமே வரத்துக்கான சான்ஸ் இல்லை. அப்படின்னாக்க இந்த பிரமாதான்பது ஜடம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது. பிரமாணம் என்பதும் ஜடம். ஏன்னா அதுல சைத்தன்யம் இல்லை என்றால் ஜடம் தானே.
நான் இல்லாமல் எப்படி என்னுடைய மைண்டானது வேலை செய்யும்? நான் இல்லாமல் என்னுடைய இந்திரியங்கள்லாம் எப்படி வேலை செய்யும்? ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கிறது, ஆனால் அவன் இல்லை என்றால் அதெல்லாம் எப்படி வேலை செய்யும்? ஆகினால இப்ப ஜடமாகத்தானே இருக்கிறது. பிரமாணம் பிரமாத்தா ரெண்டுமே ஜடமாக இருக்கு. சரி சார், பிரமேயம் இருக்க அது எப்படி இருக்குன்னா குடம் படம் துப்பியம் இல்லையா, குசூலம் இதெல்லாம் எங்க இருக்கு? வெளியில தான் இருக்கு. நல்லா தெரியுது. மலையை நான் பார்க்கிறேன் இல்லையா, கடலை நான் பார்க்கிறேன், சந்திரனை நான் பார்க்கிறேன், குடத்தை நான் பார்க்கிறேன் இல்லையா, எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. இது பிரமேயம் அப்படின்னு சொல்றோம் கேட்டா. சோ இந்த பிரமாணம் பிரமேயானம் பிரமாயம் ரெண்டுமே ஒன் பார்ட் ஆஃப் மைண்ட். பிரமேயம் ஆப்ஜெக்ட். இதுக்கும் மைண்டுக்கும் என்ன தெரிய சம்பந்தம் அப்படின்னாக்க, அந்த நோயிங் அப்படின்றது இட் ரிக்வயர்ஸ் ஐ. நான் இருந்தாதானே அது பார்த்ததாக இருக்கணும் இல்லையா, அப்பதானே அதுக்கு பார்த்தேன் பொருளானது வரும். சோ என்னை நம்பி இருக்கு மனசுடன் கூடி அந்த கண்ணின் வழியாக நான் பார்க்கிற காரணத்தினால் அது அங்கு இருக்கு என்று அறிகிறேன். இப்படி மூணுமே எனக்கு அறிவை உண்டாக்குகிறது இல்லையா. நான் ரூபத்தை காண்கிறேன், நான் சப்தத்தை கேட்கிறேன், நான் கந்தத்தை முகர்கிறேன், நான் இந்த ரசத்தை சுவைக்கிறேன், நான் இந்த சாப்டான விஷயத்தை தொடுகிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் இந்த மூணு செயலா இருக்கு. நான் பிரமாதா பிரமேயம் பிரமாணம் மூணும் இருக்கு. ஆனா இந்த மூணு என்ன சொல்ற நீங்க ஜடம்னு சொல்ற. எப்படி ஜடம் அப்படின்னு தெரிஞ்சா, இதுக்கெல்லாம் காரணம் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் ஆனது இந்த சிதாபாசனோட சேர்ந்து, இந்த சிதாபாசனானவன் அந்த குடம் வரைக்கும் போய் இது குடம் என்று அறிவதனால் இந்த அறியும் தன்மையானது ஜடத்துக்கு வரவே வராது. ஒரு கான்சியஸ் பிரின்சிபிளை நாம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ஒரு கான்சியஸ் பிரின்சிபிள் இல்லாமல் இந்த ஈட்சணமோ இந்த சிரவணமோ இந்த சுவைப்பதோ இந்த நுகர்வதோ இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? ஒரு கான்சியஸ் பிரின்சிபிள் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. ஆகையினால இந்த நாலாவதாக இந்த பிரமாணம் பிரமாதா பிரமேயம் இந்த மூனை தவிர ஒருத்தர் இருக்கார். அந்த நாலாவது பேர் வழிதான் துத்தியம். அந்த நாலாவது பேர் வழியை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆல் தி த்ரீ ஆர் இனர்ட். நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பிரமாதா இனர்ட், ஏன் இட் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் மைண்ட். பிரமாணம் இனர்ட், ஏன் இட் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் மைண்ட். பிரமேயம் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் ஒரு கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் இருந்தாதான் அதை பார்க்க முடியும். ஆகையினால இந்த மூணுமே ஜடம். இது இல்லாததான ஒரு போர்ஷன் இருக்கணும் என்கிட்ட, அதுதான் அந்த கான்சியஸ் பிரின்சிபிளாக இருக்கணும். அந்த நாளும் அது இருந்தாதான் இது நடக்கும். ஆகையினால இந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் இல்லாமல் இது எதுவுமே இயங்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாலாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது, காம்பனன்ட் இருக்க, அதுதான் சாட்சி. அப்ப நான் சொல்றதெல்லாம் இப்ப என்னன்னா, இதெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டு தெரிகிறேன். நான் ரூபத்தை பார்க்கிறேன், நான் சப்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏதோ புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய ஒரு பேச்சு. அஞ்ஞானி மாதிரி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் அந்த நான் ஆனது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரிக்கான்றதான நாலேஜ். அந்த நாலேஜ் இருக்கும்போது அந்த நான் எப்படி இதையெல்லாம் பார்த்தோம்? இதெல்லாம் பார்க்கறது எது? என்னுடைய சிதாபாசன் மைண்டு தான் பார்க்கறது. மைண்டு இந்த குடத்தை அறிகிறது. ஆனா அந்த மைண்டு இந்த சிதாபாசனானவன் குடத்தை அறியணுமேனா சித்து இல்லாமல் வெறும் ஆபாசமாக இருந்து எப்படி அது பண்ண முடியும்? சித்து கூட இருக்கிறதுனாலதான். இதை பத்தி நம்ம விஸ்தாரமா பார்த்தோம். சித்திர தீப பிரகரணம், கூடஸ்த தீப பிரகரணம், இதை பத்தி ஏராளமா டிஸ்கஸ் பண்ணிட்டார். அதனால இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போயிட்டு, இப்ப என்ன நமக்கு ப்ராப்ளம்னா, சாட்சி இஸ் நெசசரி. சாட்சியினுடைய சரி, இந்த சாட்சியானவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அசங்கோஷயம் புருஷா, இதுவும் நம்ம நிறைய பார்த்தோம். இந்த சாட்சிக்கு எதிரியுமே சம்பந்தம் கிடையாது. அந்த சாட்சி வெறுமா அங்க இருக்கிறார், அவருடைய பிரசன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். அவருடைய பிரசன்ஸ் இருந்ததுனாலே போகும் இல்லையா. எப்படி இருக்கு? லைட் இருக்கு, அந்த லைட்டுக்கு எதுவும் தெரியாது.
அது எதோடையும் சம்பந்தப்படுத்தல. ஆனா அந்த லைட் ஆனது என்ன பண்றது, அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒளிர்த்து காண்பிக்கிறது, நன்றாக விளக்குகிறது நமக்கு. இந்த விளக்கானது எந்த பொருளோடையும் சம்பந்தப்படவில்லை. ஆனால் அந்த விளக்கானது, அந்த நிருத்தியசாலால இருக்கக்கூடிய விளக்கானது எல்லா பொருளையும் விளங்க செய்கிறது இல்லையா? அது மாதிரிதான் இந்த ஐயானது நாம செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் விளங்க செய்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஞானத்தை, இந்த ஆத்ம ஞானத்தை நான் வேதாந்தத்தின் மூலமாக அறிகிறேன்னு சொன்னா, அப்போ அறியப்பட்ட பொருளாக ஆகிவிடும். அறியப்பட்ட பொருளாக ஆகிவிட்டது ஆனால் அது ஜடமாக ஆகிவிடும். இதை அறிபவனும் ஜடமாக ஆகிவிடுவான். இந்த அறியக்கூடிய பிரமாணமாக இருக்கிற ஸ்ருதியும் ஜடமாக ஆகிவிடும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பிரம்ம ஞானத்தை அடையறேன்னு சொல்றேன் அப்படின்னா, அப்ப ஏன் சார் ஞானம்னு சொல்றீங்க? வேற வழி இல்லை. இந்த ஞானம் மாதிரி தான் அந்த ஞானம் இருக்கு. ஆனா அந்த ஞானம் என்னது, பிரமாணம் பிரமேயத்தை விட விலட்சணமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஞானமாக அது இருக்கிறதுனால அந்த ஞானம் என்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை புரிய வைக்க வேண்டும் என்றால் ஞானம்னு சொன்னா இந்த கன்ஃபியூஷன் வருது. அதனால கொஞ்சம் மாற்றி ஞப்தி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஞப்தின்னு சொன்னதுனால இப்ப என்ன ஆச்சு, இந்த ஞானத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் ஒரு பேதத்தை கல்பிச்சேன். ஞானம்னு சொன்னதானே உங்களுக்கு பிரமாதா பிரமேயம் மூணுமே ஜடமாச்சே அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த ஆத்மாவும் அந்த கேட்டகரியில வந்துரும் இல்லையா? இதுக்கு அப்பாற்பட்ட சாட்சியா இருக்கும், அதை அறியணும். அந்த சாட்சியை அறிஞரும் அதே சமயத்துல அதுக்கு பிரமாணம் பிரமாதா பிரமேயம்ன்ற ஒரு மூணுத்தை தலையில கட்டக்கூடாது அப்படின்றதுனால. ஆனா என்கிட்ட இருக்கிற ஒரே வார்த்தை ஞானம் தான். அதனால கொஞ்சம் மாத்தி ஞப்தி அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? இதே மாதிரிதான் அனுபவம்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் அனுபவம்ன்ற வார்த்தையை சொல்லிட்டேனாக்க இந்த மூணுல வந்துடும். எக்ஸ்பீரியன்சர், எக்ஸ்பீரியன்சிங், எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாம் வந்து பெருந்துடும். அதனால நான் என்ன பண்ண வேண்டியிருக்கேன்னா, அது ஒரு அனுபவம்னு சொன்னா நீங்க இந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா 3 பேர் வந்து சேர்த்துப்போம். இந்த 3 பேரையும் நான் தள்ளி விடணும்ன்ற அனுபூதி அப்படின்னு சொல்லிட்டேன். அனுபூதி அப்படின்னு. அதே மாதிரி இங்க ஞப்தி அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிய வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாக்க, ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரு. இந்த சாட்சியானது எப்படி இல்லுமினேட் பண்றாரு அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? இந்த சாட்சியானவர் எப்படி இல்லுமினேட் பண்றார்? அவர் எல்லாரையும் உணர வைக்கக்கூடியது சாட்சியா இருக்கு. அந்த சாட்சியானது எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கு. அது சேஞ்சே ஆகிறது இல்லை, அது கூட்டமாக இருக்கு. அது எப்படி இருக்கு? சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் ஒழிக்கிறது. அந்த நித்தியசாலாவையும் ஒழிக்கிறது, பிரபையும் ஒழிக்கிறது, எல்லாரையும் முதல்ல இவரை ஒழிச்சுட்டு அப்புறமா அடுத்த ஆளை ஒழிக்கிறேன் அப்படின்னு எப்போது லைட் சொல்லியிருக்கோம். நடுவில் இருக்கிற ரைட்டு இல்ல இவர் விஐபி வராது, இவரை முதல்ல ஒழிக்கிறேன். நான் விஐபியா இருந்தால் நர்த்தகி வரா, அவளை ஒழிக்கிறேன். அதே மாதிரி இவனுக்கு யார் யாரெல்லாம் இருக்காளோ அவருடைய கேம்பிட்டுக்குள்ள எல்லாரையும் சைமல்டேனியஸாக ஒழிக்கிறது. அது சீக்வன்சுவலாக ஒழிக்கவில்லை. இதெல்லாம் பார்க்க வேண்டியது. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அவர் 9வது ஸ்லோகத்துல சொன்னார். கர்த்தாரம் சக்ரியா தத்வது வியாவிருத்த விஷயான் அஸ்தி. பிரமாதா பிரமாணம், அப்புறம் வியாவிருத்த விஷயம் பிரமேயம். இது எல்லாத்தையும் ஸ்போரையேட், இந்த சாட்சி தான் இது எல்லாத்தையும் இல்லுமினேட் பண்றது. எப்படி? ஏகயத்னேன சைமல்டேனியஸ்லி, ஏகயத்னேன நாட் சீக்வன்ஷியலி அப்படின்னு சொன்னார். யோ அசௌ சாட்சிஹி அத்ர சித் வபுஹு, அதுதான் அந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடியது. அதுதான் ஸ்வரூபமா, சைத்தன்ய ஸ்வரூபமாக உள்ள சாட்சி அப்படின்னு சொன்னார். இப்ப சொன்ன விஷயத்தை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்தார். இது எல்லாருக்கும் புரியணுமே. ஆனா ஒரு நிருத்தியசாலான்னு ஒண்ணு இருக்குப்பா. அந்த நிருத்தியசாலாவானது அங்க ஒரு தீபமானது எரிஞ்சிருக்கு நடுவுல. அந்த ஒரு எஜமானனானவர், அவர் தான் இந்த பிரபுவானவர், ஒரு ராஜாவானவர், அவர் தான் இந்த டான்ஸ் ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணவர். அவர் தான் நின்று கொண்டு எல்லாரையும் வரவழைச்சு அவர் தான் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கார். இப்போ
அந்த ஆதிக்கரியத்துல. சோ அவரையும் ஒளிர்க்கிறது அந்த தீபம். அதுக்கப்புறமா அங்க சபையோர்கள்லாம் வராங்க. எல்லாம் ஒரு நாட்டியம் பார்க்கணும்னா ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியமா இல்லையா, ஆடியன்ஸ் எல்லாம் வராங்க. அவர்களையும் இந்த ஒளியானது, மேல இருக்கக்கூடிய ஒளியானது விளக்குகிறது, அவர்களையும் காமிக்கிறது. அதே சமயத்துல டான்ஸ் ஆடுறவ ஒத்துட்டான். அவ என்ன பண்றா, மேடையில நின்று டான்ஸுக்காக ரெடி ஆயிட்டான். அவளையும் இந்த விளக்கானது விளக்குகிறது. இப்படி எஜமானன், சபையோர்கள், நாட்டியம் ஆடுபவள் 3 பேரையும் பிரகாசிக்கிறது. ஆனா இந்த 3 பேருக்கும் சம்பந்தம் இல்லாம பிரகாசிக்கிறது. இந்த 3 பேரையும் சைமல்டேனியஸா பிரகாசிக்கிறது. இந்த 3த்தையும் சீக்வன்ஷுவலாக பிரகாசிக்கவில்லை, அதே சமயத்துல பிரகாசிக்கிறது. அப்படின்ற இந்த திருஷ்டாந்தத்தை வைத்துக் கொண்டு நீங்க என்ன பண்ண போனீங்க அப்படின்னாக்க, அகம் பிரமாணமாக இருக்க பிரமாதாவாக இருக்கக்கூடிய பிரபு, பிரமாணமாக இருக்கக்கூடிய கேன்சர், பிரமேயமாக இருக்கக்கூடிய சபையோர்கள், இந்த 3 பேரையும் அதோட சம்பந்தப்படாமலேயே இந்த தீபமானது பிரகாசிக்கிறது, இல்லுமினேட் பண்ணிக்கிறது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணல. அது இட் டஸ் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச். அது சைமல்டேனியஸா பிரகாசப்படுத்துகிறது. அட் தி சேம் டைம் அது சீக்வன்ஷுவலா பிரகாசப்படுத்தல. இப்படி எல்லாம் இந்த திருஷ்டாந்தம் நமக்கு சௌகரியமாக இருக்கு. ஆகையினால உங்களுக்கு அந்த சைத்தன்யத்தை சொல்லுவதற்காக இந்த ஒரு திருஷ்டாந்தத்தை நான் கை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்யாரண்யரானவர் நித்யசாலாஸ்திதோ தீபஹா, நித்தியசாலையில இருக்கக்கூடிய அந்த தீபமானது, அந்த ஒளியாது நீங்க அசியம் பண்ணிக்கணும். ஒரு ஒளி பெருசா இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஒளியானது என்ன பண்றது, பிரபும் சவ்யாம்ச்ச நர்த்தகீம், அந்த பிரபுவாக இருக்கக்கூடிய மாஸ்டரா இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தாரை, அந்த ராஜாவை, அவரையும், அப்புறம் சவ்யாம்ச்ச சபையோர்களையும், சபாயாக பவாக சத்யாக, அதுக்கப்புறம் நர்த்தகீம் அந்த டான்சர், அந்த 3 பேரையும் இல்லையா, பிரபு, சபையோர்கள், நர்த்தகி, இந்த 3 பேரையும் தீபயேத், ஆக்சுவலி இட் இல்லுமினேட்ஸ் இல்லையா, தீபயேத் இது ஒளிர்கிறது, விளக்குகிறது. எப்படி, அபிஷேஷேன யூனிஃபார்மா விளக்குறது, சைமல்டேனியஸா பண்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சீக்வன்ஸும் இல்லாமல் பண்ணிக்கிறது, பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதனுடைய விசேஷம், இந்த பிரபு இல்ல, சபையோர்கள் இல்ல, நாட்டிய ஆடுறவ எல்லாம் முடிஞ்சு போயாச்சு, அப்பவும் அந்த தீபமானது ஒழிச்சுதான் இருக்கு. இவர்கள் இருந்தாலும் ஒழிக்கிறது, இவர்கள் இல்லை என்றாலும் ஒழிக்கிறது. தது அபாவே அபிதீப்யதே அப்படின்னாரு. எவ்வளவாக இருக்கவர்கள் நித்யசாலாஸ்திதோ தீபஹா பிரபும் சத்யாம்ச்ச நர்த்தகீம் தீபயேத் அபிஷேஷேன ததபாவேபி தீப்யதே. ஒரே மாதிரியாக, ஒரு விசேஷமும் இல்லாமல், ஒரு வித்தியாசமும் இல்லாமல், யூனிஃபார்மாக அந்த தீபமானது எஜமானனையும் சபையோர்களையும் நாட்டியமாடுவர்களையும் பிரகாசிக்கிறது. ஆனாலும் இந்த 3ம் இல்லாமல் போனாலும் திரையானாம் அபாவே தஸ்யாக அபாவே ததபாவே அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ததபாவே அப்படின்னா திரையானாம் அபாவே, தஸ்யாக அபாவே, ததபாவே இல்ல. அதனால இந்த 3 பேரும் இல்லைன்னா கூட அது தீப்யதே, பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. இது மாதிரிதான் இந்த தீபமும். இது என்ன பண்றது பாருங்க, இப்ப எப்படி அதை கனெக்ட் பண்றது திருஷ்டாந்தத்தை, அகங்காரம் தியம் சாட்சி விஷயான் அபிபாசயேத் அகங்காராதி அபாவேபி ஸ்வயம் பாத்யேவ பூர்வவத். அகங்காரம் தியம் சாட்சி விஷயான் அபிபாசயேத் அகங்காராத்யபாவேபி ஸ்வயம் பாத்யேவ பூர்வவத். அப்பா, இந்த அகங்காரம் இதுதான் எஜமானம், பிரபு, இவரையும் அது பிரகாசிக்கிறது. தியம் யாரு, அகங்காரம் யாரு, நான் எனக்குரிய என்னுடைய மைண்டு.
தியம் இல்லையா அப்படின்றது என்ன? இந்த நாட்டியம் ஆடக்கூடியது இல்லையா? இந்த பிரமாணம் பிரமாத்தா ரெண்டு பேரையுமே தியம் இது ரெண்டையுமே அந்த சாட்சியானவர் பிரகாசப்படுத்துறார் இல்லையா? அவர் இல்லைன்னா எப்படி இந்த பிரமாத்தா உருவாகும்? எப்படி இந்த பிரமாணமானது வரும் எனக்குள்ள? நான் குடத்தை பார்க்கிறேன்னு சொன்னேன்னு, எதன் மூலமாக பார்க்கிறேன்? நான் கண்ணின் மூலமாக குடத்தை பார்க்கிறேன். அகம் ரூபம் ஈச்சே, அகமும் ஈச்சேவும் பிரமாதா பிரமாணம் இது ரெண்டும் பார்க்கக்கூடிய பொருள் கடம். கடத்தை பார்க்கிறேன். அந்த கடமானது அவுட் சைட் இருக்கு இல்லையா? அந்த குடத்தையும் அவர் தான் பிரகாசிக்கிறார். ஏன் அப்படின்னா நாம் பார்த்தாதானே அதுக்கு நோன்னஸ் ஆனது வரும். அதனால பிரமாணம் பிரமாதா பிரமேயம் மூணுமே இருக்கணும். இந்த மூணுமே பார்த்தோம்னாக்க பாருங்க, எது ஒழிக்கிறதுன்னு பார்த்தோம்னா சாட்சி தான் ஒழிக்கிறது. பிரமாதாவையும் ஒழிக்கிறது, பிரமாணத்தையும் ஒழிக்கிறது, பிரமாயத்தையும் ஒழிக்கிறது இல்லையா? அதே மாதிரி இந்த திஷ்டாந்தத்துல அகங்காரம் அந்த பிரபு, தியமானது அந்த டான்சர் இல்லையா? விஷயானபி எது விஷயங்கள்? சபையோர்கள். இது எல்லாத்தையும் சாட்சி வாசையே, அந்த சாட்சிய அவர் சந்தத்துக்காக நடுவுல போட்டிருக்காரு. நம்ம அதை விட்டுட்டு பார்த்தாதான் இது புரியும். அகங்காரம் தியம் விஷயானபி சாட்சி வாசையே அப்படி அன்வயம் பண்ணீங்கன்னா பாருங்க. இந்த அகங்காரத்தையும் யஜமானனையும் தியம் இந்த டான்சரையும் இந்த விஷயங்களையும் சபையோர்களையும் எது ஒழிக்கிறது? சாட்சி வாசையே, அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தீபம் தான் ஒழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன நடக்கிறது? பிரமாதா பிரமாணம் இது ரெண்டும் உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு நான் இங்கதானே இருக்கேன். ஆனா அந்த குடமானது எங்க இருக்கு? வெளியில இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய பிரமாதாவும் பிரமாணமும் வெளியில இருக்கக்கூடிய குணம் மூணு பேரையும் பிரகாசப்படுத்துறது எது? அந்த சித்து சிதாபாசனின் மூலமாக பிரித்தி வியாப்தி பல வியாப்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்படி இந்த ஆத்மாதான் பிரகாசிக்கிறது, சைதன் தான் பிரகாசிக்கிறது. அகங்காரம் தியம் விஷயானபி சாட்சி வாசையே, சாட்சி தான் பிரகாசிக்கிறது. இன்னொரு விஷயம், அகங்காராதி அபாவேபி, அகங்காரம் தியம் விஷயம் இந்த மூணும் இல்லை என்றாலும் இல்லையா? எப்படி தூக்கும் பொழுது சுஷுப்தி நிலையில இல்ல இந்த மைண்ட் இல்ல, இந்த இந்திரியங்கள்லாம் இல்லையே, ஆனா கூட நான் தூங்கினேன் அப்படின்னு எதை வச்சுட்டு அவன் சொன்னா? காட்டால சைத்தன்யத்தை வச்சுட்டுதான் சொன்னான். அதே மாதிரி இங்கேயும் அகங்காரம் தியம் விஷயம், அதாவது பிரபு டான்சர் சபையோர்கள் இவர்கள் எல்லாம் இல்லை என்றாலும் அபாவேபி ஸ்வயம் பாத்தியேவ பூர்வது, அது எப்பொழுதும் எரிந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப நாட்டியசாலையில இருக்கக்கூடிய தீபம் இவர்கள்லாம் வந்தா விளக்கும், இவர்கள்லாம் வரலன்னாலும் அந்த விளக்கு பூர்ணமா அங்க இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஆதித்தோஜத்துல அத பாக்குறதுக்கு ஆள் கிடையாது, புரிந்து கொள்ள முடியாது. நம்மளே என்ன பண்றோம்? இந்த கையை தான் பாக்குறீங்களே தவிர கையில இருக்கக்கூடிய லைட்டை பார்க்காமயே இருக்கோமே. இப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல லைட் இருக்கா இல்லையா? அதே மாதிரிதான் எங்கும் பரவி இருக்கு. இதே மாதிரிதான் சாட்சி, என்னுடைய சாட்சியானது நான் என்னமோ இங்கதான் இருக்கான்னு நான் பேசிக்கொண்டு இருந்தாலும் அந்த சாட்சியானது ஆல் பர்வேடிங்கா தான் இருக்கிறது. அது விபுவாக தான், அதோ நித்திய சாஸ்வதோ புராணஹா அப்படின்னு இருக்கு. அது எங்கும் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அந்த சாட்சியானது எங்கும் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கு, கூட்டஸ்தமாக அச்சலமாக இருக்கு இல்லையா? அப்படி எங்கும் வியாபித்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் 12ல. 13ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த சாட்சிய. நிரந்தரம் வாசமானே கூட்டஸ்தே ஞப்தி ரூபதா தத்வாசா வாசமானா யம் புத்திஹி நித்ய நித்யதி அநேகதா. இந்த கூட்டஸ்தனான சாட்சி ஸ்வரூபமானவன் அவன் எப்படி இருக்கான்? ஞான ரூபம்னு சொல்லணும். சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஞாதா ஞேயம் ஞானம், இந்த மூணு ஞாதா ஞானம் ஞேயம் இந்த மூணு புத்தியில வரும். அதை தடுக்கணும். நான் இந்த பிரமாதா பிரமேயம் பிரமாணம்ன்ற புத்தியை எடுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஞானம் தான் சொல்லணும், அதுதான் உங்களுக்கு புரியறதுக்கு. ஆத்ம ஞானம் தான் சொல்லணும். ஆனா அதே சமயத்துல அந்த ஆத்ம ஞானம்னு சொன்னாங்கன்னாக்கா அந்த மூணுத்தோட வச்சுட்டு அதை தவிர ஒண்ணு ஆத்மா இருக்குன்னு நான் எங்க போவேன்? இருக்கிறது ஒரு ஆத்மா தானே. ஆகையினால
சாஸ்வதோயம் புராணா நஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி அந்த சாட்சியானவர் எப்பொழுதும் தத் பாசா பாசமானா எம்புகி அவர் ஒளித்தாரே ஆனால் இவைகள்லாம் ஒளியும் தத்திர சூரியோபாதின சந்திர தாரகம் மேமாதித்யோ பாந்தி புதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அவர் ஒளித்தாரேயான் இவர்கள் எல்லாம் ஒளிப்பார்கள் கண்ணை காது மூக்கு நாக்கு மனசு எல்லாம் ஒழிக்கும் அவர் இல்லை என்றால் இது எதுவுமே ஒழிக்காது ராத்திரி தூக்கம் மாதிரி அப்படின்னு தத்பாசா பாசமானா எம் புத்தி இந்த புத்தி கித்தி எல்லாம் கேன்சர் மாதிரி அது அது விதவிதமா அநேக ரூபம் புத்தி நிருத்தியக்கு அநேகதா அது என்னென்னமோ டான்ஸ் எல்லாம் ஆடும் இல்லையா பரதநாட்டியம் குச்சிப்புடி ஸ்லோவா ஆடினாக்க குச்சிப்புடி இருக்குது ஆடினாக்க பரதநாட்டியம் என்னென்னமோ டான்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இந்த புத்தி என்னென்னமோ கரையா அதை படிக்கும் இதை படிக்கும் இதை சரியா அது தெரியும் சொல்லும் இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடின்றது சார் இந்த புத்தி ஆனா அவர் இல்லை என்றால் இந்த புத்திக்கு இந்த டான்ஸ் எல்லாம் பவர் எல்லாம் வருமா இல்லையா வராது அது மாதிரிதான் அங்க நிச்சயம் அப்படின்னு சொன்னார் இந்த ஒரு எக்ஸாம்பிள வச்சுட்டு எல்லாத்தையும் புரிய வைக்கிறார் இங்க பிரபு என்ன பண்றார் அகங்காரஹா பிரபு பவதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த அகங்காரம் தான் நான் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நான் குலத்தை பார்க்கிறேன் அகம் சப்தஹா சுனோமி அப்படின்னு அந்த அகமானது அந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரா அகம் இல்ல சிதாபாசனாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த ஐ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சேர்ந்து நான் ஒரு ஐ யூஸ் பண்றேனே அந்த ஐ அவன் தான் அகங்காரஹா அவன் தான் பிரபுஸ்தானம் பிரபு பவதி இந்த எக்ஸாம்பிள்ல அகங்காரம் தான் பிரபுவாக இருக்கிறார் பிரபு தான் அகங்காரமா தாஷ்டாந்தத்துல இருக்கார் அவன் என்ன பண்றான் இல்லையா என்னென்னமோ சங்கல்பம் பண்றான் விகல்பம் பண்றான் ஹர்ஷம் விஷாதம் அதுதான் இந்த அகங்காரஹா பிரபு பவதி சத்யாஹா சபாயாஹா பவாஹா சத்யாஹா விஷயாஹா நாம் பண்ணக்கூடிய விஷய சப்த ஸ்பரிசம் ரூபம் ரசம் முதலிய விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம் என்னை விட வேறானதான விஷயங்கள் இருக்கிறது இந்த விஷயங்களை தான் சத்யாஹா விஷயாஹா அப்படின்னா இதுதான் சத்ய பிரமேயம் அப்படின்றது வெளியில இருக்கக்கூடிய சப்த ஸ்பரிசாதி விஷயாஹா பிரமேய விஷயாஹா நர்த்தகி மதிஹி இந்த டான்சர் இருக்காளியா அவதான் அந்த புத்தி மதிஹி அவதான் இந்த டான்ஸ் எல்லாம் நிருத்தியத்தி அநேகதான்னு போன சமயத்துல சொன்னாரு அவன் அந்த பிரமாணம் அவள் தான் இந்த புத்தி பிரமாணம் தான் எல்லாத்தையும் டான்ஸ் ஆட வைக்கிறது நானாவிதமான விகாரமும் அந்த நர்த்தகி கிட்ட தான் இருக்கு அது இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா சார் அதை எல்லாரும் எப்படி படிச்சு நரிசன் இருக்காங்க பாருங்க தாளாதி தாரிணி அக்ஷாணி அப்படின்னாரு இந்திரியங்கள்லாம் அக்ஷி முதலிய இந்திரியங்கள் தான் அப்படி தாளம் போட்டு பண்ற மாதிரி நம்ம கையில இருக்கக்கூடிய இந்திரியங்கள்லாம் இந்த மனசோட சேர்ந்துட்டு என்ன ஆட்டம் ஆடுறதுன்னா அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் எனக்கு அதை தெரியும் எனக்கு இதை தெரியும் உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா இந்த ஓட்டங்கள் ஆட்டங்கள் எல்லாம் இந்த வாத்தியங்களோட சேர்ந்து எப்படி நம்ம அந்த நர்த்தகியை ரசிக்கிறோமோ அப்படி இந்த இந்திரியங்கள்லாம் அந்த மனசோட சேர்ந்து நிற்கிறது இப்படி பிரபு விஷயங்கள் இந்திரியங்களோட சேர்ந்து இந்த மதிக்கு இந்த மூணையுமே பிரகாசிக்கிறது எது என்னுடைய சாட்சி சைத்தன்யம் இந்த கேஸ்ல பிரபுவையும் விஷயத்தையும் மத்தியையும் இந்த டான்சரையும் பிரகாசிக்கப்படுத்துறது அந்த மேல இருக்கக்கூடிய அந்த லைட்டு தீபஹா சாட்சி அவபாசகா எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த சாட்சி தீபம் இல்லையா நாடக தீபமாக இருக்கக்கூடிய சாட்சி தீபமாக இருக்கக்கூடியது அதுதான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அது எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கு அது ஒரே இடத்துலதான் இருக்கு ஸ்வஸ்தான சம்ஸ்திதோ தீபஹா ஒரே இடத்துல அந்த தீபமானது மேல இருந்து கொண்டு சர்வதோ பாசையேத்யதா எல்லா பக்கங்களையும் சர்வதா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் நாலா பக்கமும் அந்த ஒளியானது போகுது சார் பாசையேத்யதா நீங்க லைட் போட்டா நீங்க விரும்பினாலும் விரும்பவில்லைனாலும் சவர் தடுக்காத வரைக்கும் அது எல்லா பக்கமும் அந்த வெளிச்சம் போகதானே போகும் அப்படி அந்த தீபமானது சர்வதா வாசையே எப்படி ஒலிக்கிறதோ யதா ததா
ஸ்திரஸ்தாயி சாட்சி. அதே மாதிரி ஸ்திரமாக ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவரு உள்ள வெளிய எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறார் சார் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? அவர் இல்லாத இடமும் கிடையாது. அவர் உள்ளும் இருப்பார், வெளியும் இருப்பார். அங்கு இங்கு என்று எண்ணாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைந்து காணப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இப்ப என்னாச்சு, இன்னொரு பிரச்சனையில மாட்டிட்டேன். சொன்ன உடனே எல்லாம் புரிஞ்சுது சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா புரிஞ்சுது. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல உள்ள வெளிய எங்கும் இருப்பார் அப்படின்னு சொன்னீங்களே, அந்தஹா வெளியையும் அவர் தான் பிரகாசிக்கிறார், உள்ளையும் பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்கனாக்க நமக்கு ஒரு டவுட் வருது. அவருக்கு ஏதோ ஒரு லொகேஷன் இருக்கோன்னு ஒரு சந்தேகம் வருது. இப்ப அதை வெளியில இருக்கும். இது பாருங்க, இந்த ஞானம்ன்ற வார்த்தையில போய் மாட்டிட்டா மாதிரி அந்த ஞானத்தை எடுக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பிரமாதா பிரமாணம் பிரமேயம் ஞாதா நியாயம் இது இல்லாததான ஒரு ஞானம் இருக்குப்பா. அந்த ஞானத்துக்கு பேர் தான் பிரம்ம ஞானம்னு பேரு. வேற வழி இல்லாம அந்த ஞானம்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. வேணா உனக்காக கொஞ்சம் மாத்தி சொல்றேன் அப்படின்னு இப்படித்தானே பெரியவர்கள் இருக்கிற பொருளை வச்சுதான் போடுவேன். அதுவோ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டமான பொருள் ஆத்மா. அந்த ஆத்மாவே இருக்கிற பொருள் எல்லாமே பொய்யான பொருள். இந்த பொய்யான பொருளை வைத்துக் கொண்டு அந்த உண்மையான ஆத்மாவை சொல்லணும்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரத்தானே வரும். அதே மாதிரி இப்போ உள்ளேயும் வெளியேயும் எங்கும் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன சர்வம் நாராயண ஸ்திதா. நாராயணனுக்கு ஒரு லொகேஷன் இருக்கு சார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது பெரிய பிரச்சனை. லொகேஷன் எப்படி சார் இருக்கும்? சாட்சியானது எப்படி லொகேஷன் இருக்கும்? இது எப்படி சொல்றது? ஒரு இடத்துல லொகேஷன் இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு இடத்துல எந்த லொகேஷனும் அதுக்கு கிடையாதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. திருத்தமா பேசாத மாதிரி இருக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? லோக்கல்ல எப்படி பண்ணுவோம்? இங்க பேசும் போது கேள்வி கேட்க தெரியுதுல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பௌர்ணமி அன்னைக்கு இல்லையா, சூரியனானவன் ஜம்முன்னு இருக்கா, ராகா சந்திரன் இல்லையா, ஜம்முன்னு ஒளித்து கொண்டு இருக்கிறார். சரத்காலத்துல சந்திரனானவன் பூர்ண சந்திரனாக ஐப்பசி மாசம் ஜம்முன்னு புரட்டாசி ஐப்பசில அப்படியே ஒளித்து இருக்காரு அண்ணாபிஷேகம் அன்னைக்கு. அன்னைக்கு என்ன ஆகுது, நிறைய மேகங்கள்லாம் வருது. மழைக்கு மேகங்கள்லாம் அப்படி போகும்போது நமக்கு எப்படி தோன்றது? சந்திரனும் மூவ் ஆகிற மாதிரி தோன்றது. சந்திரன் எங்கேயாவது மூவ் ஆகிறாரா? அவர் எங்கேயும் மூவ் ஆகல. ஆனா நமக்கு எதாவது கிளவுட்ஸ் மூவ் ஆச்சுன்னா அவரும் அப்படியே மூவ் ஆயிட்டா மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம பேசும்போது நம்ம ட்ரெயின்ல போயிட்டே இருப்போம். ஒன்னு எல்லாரும் காத்தால இந்த ஒரே திடீர்னு சென்ட்ரல் வரத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு முன்னாடியே இந்த வில்லிவாக்கம் அம்பத்தூர் எல்லாம் வரும்போது ஜெஜேன்னு ஆயிடும் இந்த ட்ரெயின். எல்லாரும் வில்லிவாக்கம் வந்துருச்சு, பெரம்பூர் வந்துருச்சு, வந்துதாங்க நம்ம போறாமா அது வருதா? நம்ம சொல்றோம் பாருங்க வந்துருச்சு அப்படின்னு. எப்படின்னா இந்த மாதிரி அக்கியானமா பேசுற மாதிரி அதுவும் நம்ம பேசுறோம். அவ்வளவுதான், ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இருக்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு நம்ம புரிய வைக்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய சொற்றொடர்கள் தான். இப்படிதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதை பஹிஹி அந்தஹா விபாகாயம் தேஹாபேக்ஷா ந சாட்சினி. இந்த உள்ள வெளிய அப்படின்னு நான் பேசுறதுலாம் அந்தந்த கான்டெக்ஸ்ட வச்சுட்டு தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க சார். உள்ளே வெளியே அப்படின்னு சொல்ற இந்த பிரிவெல்லாம் எதை வைத்துக் கொள்ளுங்க? இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய தேகத்தை வைத்துக் கொண்டு நான் சொல்லிக்கிறேன். சாட்சியினுடைய ஆங்கிள் நான் சொல்லுவது அந்த ஆத்மா ஸ்தூல சூக்ம காரண சரீர வெதிரிக்கா ஆத்மா, அது எங்க அஜோனித்திய சாஸ்வதோயம் புராண, அது எங்கும் நீக்கமர இருக்கக்கூடியது. அதுக்கு லொகேஷன் ஒரு உள்ள வெளியெல்லாம் அவருக்கு புரியறதுக்காக அங்கும் இங்கும் என்று எனாதபடி எங்கும்னு சொன்னேன். அது அங்கேயே நான் என்ன சொல்ல, லொகேஷனை வெளியில எடுக்கிறதுக்காக தான் அங்க இங்கன்னு யூஸ் பண்றேன். நான் அங்க இங்கன்னு யூஸ் பண்றதுனால நீங்க ஒரு லொகேஷன் சொல்லி சொல்ற மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்க. அந்த அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளேயும் இருக்காரு வெளியும் இருக்காரு நம்ம புரிஞ்சிருக்கு. உள்ளேயும் இருக்காரு வெளியும் இருக்கான்னு சொல்றது இல்ல, உள்ளேயோ வெளியிலயோ அவர் இல்லாத இடமும் இல்லைன்னு சொல்வதுக்கு அங்கு இங்கு என்று எனாதபடி எங்கும் நீக்க மறது. அதுலதான் இன்ட்ரெஸ்ட். அதுல வரும்போது அங்கு இங்க மாத்திரம் புடிச்சுக்காதீங்க. அந்த அங்கு இங்கெல்லாம் ஏகாபேட்சையா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. உள்ளேயும் வெளியேறும் உள்ளுக்குள்ள இருக்க அந்தகாசத்துல
கருவேல அதற்கு புரிவதற்காக சொன்னது, உபாதியை வைத்துக் கொண்டு அந்த ஆத்மாவை புரிவதற்காக சொன்ன சொற்கள் சார். ஆனா என்னுடைய தாற்பயம் எங்க இருக்கு? அயோனித்தே சாஸ்வதோயம் புராண இருக்கு. எங்கும் இருக்கக்கூடியது அஜமாக இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கார், வியாபிச்சு இருக்கிறார். என்ன சாட்சினி, இது சாட்சிக்கு வரவே வராது. விஷயாக பாஷ்ய தேசத்தாக தேகசியாந்தா அகங்கிருதி. ஏன் இப்படி பிரிச்சா உள்ள வெளியன்னு? இந்த பிரமாணம் பிரமாதா இந்த ரெண்டு சரீரம் இங்க இருக்கு, என்கிட்ட இருக்கு சார். இந்த மைண்டு இந்திரியங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கா மாதிரி இருக்கு, இந்த குடமானது வெளியில இருக்கு சார். அதனால உள்ள வெளியன்ற கிராம வச்சுட்டு பிரமாதா பிரமேயம் பிரமேயம்ன்ற மூணுத்தையும் சொல்லி அதை உண்மையிலேயே பிரகாசிக்க கொடுத்ததான சாட்சியை சொல்ல வேண்டியிருக்கு. அதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன, எனக்குள்ளேயே இருக்கிற சாட்சியை நான் சொல்ற மாதிரி எண்ணம் வரும், அதுவும் வரணும் தான். ஆனா அது ஒன்றும் இல்ல, அது வெளியிலேயும் இருக்குன்றதையும் புரிய வைக்கணும். விஷயாக பாஹ்ய தேசத்தாக தேகசியாந்தா அகங்கதி. இந்த அகங்காரம் பத்திகள்லாம் தேகத்துக்கு அந்தமாக இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் வெளியில இருக்கு அப்படின்றதுக்காக. இது அகம் சுரோமி அப்படின்னு சொன்னா சத்தம் வெளியில இருக்கு. அகம் கடம் பஷ்யாமின்னு சொன்னா கடம் வெளியில இருக்கு. அகம் கந்தம் ஜிக்ராமின்னு சொன்னா கந்தமானது வெளியில இருக்கு. அகம் ஜிக்ராமி உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த ரெண்டும் தேகசிய அந்தகா இருக்கு. இதுவும் ஜடம்தான். வெளியில இருக்கக்கூடிய அந்த குடமும் ஜடம்தான், சத்தமும் ஜடம்தான், அந்த வாசனையும் ஜடம்தான். அப்படின்னு இந்த மூணு ஜடம்னு புரிய வைக்கிறதுக்காக அந்த சாட்சியை நான் உள்ளுக்குள்ள இருக்கா மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் உபாதிக்கு சேர்ந்ததுதான். பகியந்தகாவ தேகாபேட்சையா இல்லையா? அந்தஸ்தாஹாதீஹி சஹேவாக்ஷைஹி பஹித்யாதி புனః புனஹ வாஸ்ய புத்திஸ்த அசபுத்திஸ்த சாஞ்சல்யம் சாட்சினி ஆரோப்யதே விருதா. அந்தஸ்தாஹாதீஹி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி, அக்ஷைஹி சஹ இல்லையா? அக்ஷங்கள் இந்திரியங்கள், இந்திரியங்களுடன் கூடின சக ஏவ புத்தி, புத்தி இந்திரியங்களோட கூடி இருக்கக்கூடியது உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி எனக்கு தோன்றது. அது என்ன பண்றது? புனః பகிஹி யாதி. அது அப்பப்ப வெளியில போறது. குடத்தை பார்க்கும்போது குடத்துக்கிட்ட போறது, படத்தை பார்க்கும்போது படத்துக்கிட்ட போறது, குசூலத்தை பார்க்கும்போது குசூலத்துக்கிட்ட போறது, மடத்தை பார்க்கும்போது மடத்துக்கிட்ட போறது. இப்படி அது எதையெல்லாம் பார்க்கிறதோ அதெல்லாம் இந்த புத்தியும் இந்திரியங்களும் சேர்ந்து சேர்ந்து போறது, மனசும் சேர்ந்து சேர்ந்து போறது. பாஸ்ய புத்தி சாஞ்சல்யம். அதனால உங்களுக்கு எப்படி தந்தது? இது அடிக்கடி போறதுனால நம்ம ஆத்மாவும் இது கூட சேர்ந்து சஞ்சலமா போற மாதிரி இருக்கு இல்லையா? அது என்னமோ போற மாதிரி இருக்கு சார், சலமாக இருக்க மாதிரி இருக்கு. சைத்தன்யம்னாக்கா நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? அது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதான சைத்தன்யம். ஜடம்னா ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம், ஒரு ராங் நாலேஜ் வச்சுட்டு இருக்கோம். அதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்றோம்? என்னுடைய புத்தியானது இங்க படத்தை பார்க்கும்போது சிதாபாசன் போறதுன்னா சித்தும் போறார் கூட அப்படின்னு நினைச்சோம். சித்தி எங்க போவார்? எங்கேயும் போக மாட்டார். ஆனா நமக்கு எப்படி சொன்னது? சிதாபாசனோட சேர்த்து சித்தும் சேர்ந்து போறார். அப்படி அச்சலமா ஒரு படத்தை பார்க்கும்போது படத்துக்கிட்ட போனார், படத்தை பார்க்கும்போது படத்துக்கிட்ட போனார், மரத்தை பார்க்கும்போது மரத்துக்கிட்ட போனார். அப்படின்ற மாதிரி ஒரு சாஞ்சல்யம் ஒண்ணு இருக்கா மாதிரி தோணுகிறது. அது எதனால? புத்திக்கு தோணக்கூடிய சாஞ்சல்யத்தை கொண்டு போய் நான் சித்துக்கு போட்டேன் இல்லையா? சாட்சினி ஆரோப்பியதே. சாட்சியில ஆரோபணம் பண்றது இருக்க, அது வேஸ்ட்பா, வீண்பா. சாஞ்சல்யம் அது மனசனுடைய தர்மம்பா, கூட்டஸ்தமானது ஆத்மாவுடைய தர்மம்பா, சாட்சியினுடைய தர்மம். கூட்டஸ்தமான ஒரு ஆத்மாவானது எப்படிப்பா போகும்? அப்படி போற மாதிரி தெரியறது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி தெரியறது சார், வெளியில இருக்க மாதிரி தெரியறதுன்னா அதெல்லாம் புத்தியினுடைய வேலை. புரியுது? ஆத்மா உள்ளேயும் இல்ல வெளியிலயும் இல்ல, அதுக்கு லொகேஷன் இருக்குன்னு இந்த ஆங்கிள் ஆரோப்பணம் ஆங்கிள் உள்ள வெளியேன்னு சொன்ன உள்ள நீங்க ஆக்சுவலா சாட்சியினுடைய பார்த்தா இந்த ஆரோப்பணத்தை எடுத்து அதிஷ்டானமாக பார்த்தால் அது எங்கும் போகவில்லை. அது எப்படி இருக்கு? அக்லேத்யோயம் அதாக்கியோயம் அசோஷிய வச்ச நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதன அச்சலஹா. அது ஒரு அச்சலமாகத்தான் அந்த சாட்சியானது இருக்கு. கிருஹாந்தரகத ஸ்வல்பஹ கவாக்ஷாத் ஆதபோ ஜலஹ தத்ரஹஸ்தே நத்யமானே நிருத்யதி இவ ஆதபோ யதா கிருஹாந்தரகத ஸ்வல்பஹ. ஒரு விஷயத்தை நீங்க அசியம் பண்ணீங்க. வீட்டுக்கு ஒரு ஜன்னல் இருக்கு, கவாக்ஷம் அப்படின்னு
அந்த வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியாக அந்த ஒளியானது உள்ள வந்திருக்கு. என்ன கிருஹ அந்தர கதஹா சொல்பஹா கவாக்ஷாத் ஆதபோ அச்சலஹா தத்ர ஹஸ்தே நத்யமானே நிருத்யதி இவ ஆதபோ யதா. ரொம்ப அருமையா கூட வரணும். ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியாக அந்த ஒளியானது வருது. அந்த ஜன்னல் வழியாக இல்லையா கிருஹாந்தஹா கதஹா வீட்டுக்குள்ள வருது. எது சொல்பஹா சொல்பஹா கவாக்ஷா கொஞ்சம் அந்த சன்ரேஸ் அந்த சின்ன ஜன்னல் வழியா உள்ள சொல்பமாக உள்ள வருது. அது என்ன ஆதபஹா அந்த வெயிலானது அதன் மூலமாக நல்லா வீட்டுக்குள்ள அந்த ஜன்னல் வழியா வெயில் ஒரு போர்ஷன் அங்க எதிர்க்க இருக்கக்கூடிய சவர் வரைக்கும் அப்படி போறது நமக்கு நல்லா தெரியுது. அப்படி இருக்கு. ஆனா அந்த வெயில் எப்படி இருக்கு? அச்சலமாகத்தான் இருக்கு. கரெக்டா? அது நேரம் வந்தது, அது அப்படியே இருக்கு. அந்த பக்கமா ஒருத்தன் போறான், அப்படி கையா அனுப்பிச்சுட்டே போறான், இப்படி கையா ஆக்கிட்டு சத்திர ஹஸ்தே நர்த்தியமானே ஒருத்தன் டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படி வச்சிட்டு இருக்கான் கையா. இல்லையா? இப்படி வச்சான்னாக்கா அவனுக்கு என்ன ஆகுது? நம்ம இதெல்லாம் பண்றோம் இல்லையா, இந்த நிழல வச்சிடலாம் இப்படி பண்ணா பறவை மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படியா இவனுடைய கையை சேஷ்டை பண்றது அது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்க அந்த வெயிலே அசைவது போல இருக்கு இல்லையா? அந்த வெயில் ஆடுறா போல இருக்கு. சத்திர ஹஸ்தே நத்தியமானே நிருத்யதி இவ, அங்க இவதான் ரொம்ப முக்கியம். அந்த வெயிலும் ஆடுற மாதிரியே இருக்கு, அந்த வெயிலும் ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இங்க நமக்கு ஆத்மா எங்கேயும் ஆடாம அச்சலமாக இருக்குது. அச்சலோயம் சனாதனகான இருக்குது, கூட்டஸ்தமாக இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, இந்த புத்தியினுடைய பிரகாசத்தினால அதுல இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்தினால இது ஆடுறா போல இருக்கு. எப்படி இந்த ஜன்னல்ல கை காமிக்க கையில பண்ணக்கூடிய சக்ஷங்கள் எல்லாம் வெயிலே அறிகிறது போல சொல்கிறதோ, வெயிலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத அச்சலமா இருக்கக்கூடிய வெயில். அதே மாதிரிதான் இந்த சாட்சி. இந்த சாட்சியானது இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. திருஷ்டாந்தத்தை சொன்னாருன்னா அடுத்தது தாஷ்டாந்த சொன்னோம் இல்லையா? இப்ப நிஜஸ்தான சாட்சி, இந்த ஆதபஸ்தானத்துல யாரு இங்க புரிஞ்சுக்கணும்? சாட்சின்னு புரிஞ்சுங்க. பகிரந்தர்கமாகமௌ உள்ளே வெளியே அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம்? அது என்ன போறதா அந்த வெயில் அந்த ஹஸ்தத்தினுடைய சேட்டதான். அதே மாதிரி நிஜஸ்தானாஸ்தித சாட்சி பகிரந்தர்கம ஆகமௌ அகுர்வன், அதுதான் செய்யுது. பகிர்கமஹா அந்தரக ஆகமஹா இதெல்லாம் அது செய்யற மாதிரி இருக்கிறது. அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சாட்சி உள்ளேயும் வெளியிலையும் பராபோல இருக்கிறது இல்லையா? எதையும் செய்யாமல் இருந்தாலும் அது இருக்கிற மாதிரி இருக்கு. எது பண்றது? இது புத்தி சாஞ்சல்யா கரோதி. இவ புத்தி அசையும் பொழுது அந்த கையானது அசைஞ்சதுன்னா அந்த வெயில் அசைற மாதிரி இருக்கும்போது இருக்கிற மாதிரி இந்த சிதாபாசன் ஏதாவது காரியத்தம் பண்ணான்னாக்கா, அவன் சாஞ்சல்யத்தோட பண்ணான்னாக்கா, அவன் இந்த குளத்துல இருந்து அந்த குளத்துக்கு போறான், அந்த குளத்துல இருந்து இந்த செல்லுக்கு போறான், செல்லுல இருந்து ஐபேடுக்கு போறான், ஐபேட்ல இருந்து புத்தகத்துக்கு போறான், புத்தகத்துல இருந்து நோட் புக்கு போறான், நோட் புக்ல இருந்து சேருக்கு போறான், சேர்ல இருந்து சவுத்துக்கு போறான். இப்படி எல்லாம் போனான்னாக்கா நமக்கு என்ன அந்த சைத்தன்யமா அதுக்கெல்லாம் போறாமான்னு காமிக்கிறது. சாச்சல்யம் அந்த ஆத்மால ஆரோபணம் பண்ணதுனால அதுவும் என்ன பண்ணா சாஞ்சல்யா புத்தியினுடைய சாஞ்சல்யத்தினால சாட்சியை கரோதீவ அதுவும் அப்படி செய்யற மாதிரி தோணுகிறது. யதா எப்படி தோணுகிறதோ ததா யதா ஹஸ்தே நிருத்தியமானே நிருத்தியதீவ ஆதபஹா ததா முக்கிய சாட்சி புத்தி சாஞ்சல்யாது கரோதீவ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆரோபணம், இந்த ஆரோபணத்தினாலதான் அப்படி தோணிக்கிறது அப்படின்றதுதான். அந்தர சாட்சி என்ன புரிஞ்சுங்க? லொகேஷன் ஆனது ஆத்மாவுக்கு வரவே வராது. அது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். இங்கேயும் இருக்காங்க, வெளியிலேயும் இருக்காருன்னு சொன்னாங்க. அவருக்கு உள்ளே வெளியே எங்க இருக்கக்கூடிய பரபிரம்மத்துக்கு அவர் இல்லாத இடம் இல்லைன்னு சொன்ன பிறகு அவருக்கு எப்படி ஒரு லொகேஷனை நீங்க தலையில கட்ட முடியும்? அவர் இங்கதான் இருக்காரு சார், நல்ல உள்ளத்துல இருக்காரு சார், கோவில் உள்ள இருக்கா சார், அதெல்லாம் புரிந்து கொள்வதற்காக சொன்ன எங்கும் இருக்கார்ந்த ஒரு தத்துவத்தை புரிவதற்காக நான் யூஸ் பண்ண டெக்னிக்கை வச்சு
ஏன்னா அதுக்கு மேல கொஞ்சம் போகணும், டிரான்சென்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக சொல்லித்தரார். நமக்கு கருணையோட ஆச்சாரியர் சொல்லித்தரார். பாஷ்யோ நாந்தர சாட்சி புத்தே தேசோ ஹிதா உபௌ புத்தியாதி அசேஷ சம்சாந்தௌ யத்ர பாதி அஸ்தி தத்ர சஹா பாஷ்யஹ அனாந்தரஹ சாட்சி. சாட்சியானது உள்ளேயும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது, உள்ளேயும் கிடையாதுபா. எல்லாம் மாயா கல்பித தேச கால கலனா வைத்திரிய சித்ரீ கிருதம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்காம. எல்லாம் உள்ள வெளியா தேசம் காலம் இதெல்லாம் கட்டுப்படுமா சார் அந்த ஆத்மாவுக்கு? தேச கால வஸ்து பரிச்சின்ன ரஹிதா பரப்பிரமான எத்தனை தடவை படிச்சோம். திருப்பி அதை போய் தேசத்துக்குள்ள வந்து உள்ளே வெளியே அப்படின்னு சொன்னா நியாயமா எத்தனை தடவை படிச்சிருக்கோம் இல்லையா? தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தை டெய்லி சொல்லிட்டு இப்ப போய் சாட்சியானதுக்கு அந்தரமும் இருக்கு சார், பகிக்கும் இருக்கு சார், அந்தரம் சொல்லிருக்கு சார். சொன்ன நியாயமா? நான் பாஷ்யா நான் அந்தரஹா சாட்சி, உள்ள வெளிய இதெல்லாம் கிடையாதுப்பா. புத்தே திசௌஹி தௌ, இந்த ரெண்டு இடங்களும் யாருக்கு சேர்ந்தது? புத்திக்கு சேர்ந்தது. அந்தஹா பகிஹி, இந்த ரெண்டு ஸ்தானமும் யாருக்கு சேர்ந்தது? புத்திக்கு சேர்ந்தது. அந்த நிஜஸ்தானமாக இருக்கக்கூடிய நத்தையெல்லாம் டான்ஸ் ஆடினாக்கா அதுக்கேற்ற மாதிரி அந்த லைட் இப்படி எல்லாம் பண்ணும். அங்க மேல இருக்கிற தீபம் ஏதாவது ஆடிட்டா அதே புத்தே தேசௌ தௌ உபௌ புத்தியாதி அசேஷ சம்சாந்தௌ, அந்த புத்தி முதலானது நல்லா அடங்கி போயிட்டு. ஆனால் இல்லையா, நீங்க எப்படி பிலாசபிக்கு வந்தாட இல்லையா, அது நல்லா அடங்கி போயிடும். அது வரைக்கும் அந்த நிஜஸ்தானத்தை புரியாத வரைக்கும் நம்ம கைவடிச்சு அது உள்ள போய் இந்த சாஸ்திரம் உள்ள போய் அந்த முத்தெடுக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு நம்பு. இல்லைனாக்க நேர வைகுண்ட வரைக்கும் போய் அவரை பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் புத்தியினுடைய வேலைகள் தான். இந்த புத்தியினுடைய ஆட்டம் சம்சாந்தௌ, சாந்தி அடைந்து விட்டதே. ஆனால் நல்லா அடங்கிவிட்டே. ஆனால் இந்த சாஸ்திரம் படிச்சு 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 இதுதான் புத்தின்னு தெரிஞ்சுட்டேன்னா அந்த புத்தி அங்க இங்க போறதெல்லாம் நிறுத்திவிடும். அந்த சமயத்துல எத்திர பாதி பாதி, அந்த சமயத்துல ஒரு பிரகாசம் இருக்கு, அதுதான் சட்டாச்சு. இதெல்லாம் அடங்கிச்ச ராத்திரி என்னாச்சு, எல்லாம் அடங்கினோன்னு அவர் பாட்டுக்கு இருந்து இருந்தார் பாருங்க. ஒண்ணும் தெரியாம பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டிருந்தார் இல்லையா. ஆனா என்ன பண்றது, அஜானத்தோட சேர்ந்து இருந்தார். அதே ஞானத்தோட சேர்ந்து இருப்பாரு. ஆனால் நினைச்சு பாருங்க, எந்த ஒரு டர்புலேஷனும் மைண்டு ஸ்ட்ரெஸ் பார்வை எதுவும் கிடையாது. கேவல ஆத்மஸ்வரூபமா சாந்தஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. இதுதான் அந்த பிரம்மஞானியினுடைய நிலை. அப்படிதான் அஸ்தி தத்ர சஹா. இப்படித்தான் எல்லாருக்கையும் அந்த ஆத்மா எதோடைய சம்பந்தப்படாம நம்மளெல்லாம் சாந்தி ஆகணும்ன்றதுக்காக இருக்கார். ஆனா நம்ம என்ன பண்ணோம், அவருக்கே ஒரு லொகேஷனை கற்பிச்சு என் மனசே ஆடும் போதெல்லாம் அவரையும் ஆட்ட விட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த பீஸே இல்லாம போயிருக்கு. இதை புரிஞ்சு போட்டோமே. ஆனா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா எறும்பூர கல்லும் செய்யும். அப்படி வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டே வந்தான்னா அந்த மனசானது அப்படியே நிற்கும். உபாசனைகள் நிறைய பண்ண 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 அந்த மனசானது நிற்கும். அப்ப இந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் அனுபவிப்பான். அப்படின்ற அர்த்தத்துல புத்தியாதி அசேஷ சம்சாந்தம், இந்த புத்தி முழுக்க இல்லையா மிச்சம் இல்லாம அது அடங்கணும். அங்க இங்க போய்கொண்டே இருக்கக்கூடாது. அது அடங்கிட்டேனா ஆனால் எந்த சமயத்துல எங்கு அடங்குறதோ அந்த சமயத்துல அங்கு பிரகாசிக்கும். தத்திர பாதி சஹா, அந்த சமயத்துல அவர் வருவார். எப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டு இருக்கானோ அப்போ அந்த கடவுளானவர் அங்க ஒளித்தே இருப்பார். இவனுடைய ரூபத்துல பிரம்மஞானி இப்படித்தான் ஒளித்திருக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகாக கொண்ட இதனுடைய மேல் போர்ஷன் 4-5 ஸ்லோகம் தான் இருக்கு. அடுத்த வாரம் இந்த நாடக தீப பிரகரணத்தை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.